Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாலில ஸ்ருதிகா செஞ்சு காமிச்ச ரெசிபி. நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான், பட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த சீசன்ல கட்டாயம் ஒரு தடவையாவது நீங்க ட்ரை பண்ணணும். அவ்வளோக்கு டேஸ்டா இருந்தது. இப்போ இதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிழங்கை வந்து நீங்க குக்கர்ல வேக வைக்காம இட்லி தட்டில் வேக வச்சு பாருங்க. அதோட டேஸ்ட் இன்னும் தனியா இருக்கும். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான், அடியில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மேஷ் பண்ண போகிறோம், அதனால ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். பட் இது ரெண்டும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்கள் வந்து சேம் இதே மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போது நமக்கு நட்ஸ் வந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு மையாக மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ மசிச்சதை நம்ம நல்லா வந்து கிளறிக்கலாம். நல்லா வந்து ஓவராலாக வந்து நெய்யில் ஃபுல்லாக வதங்க விடுங்க. அந்த கிழங்கு வந்து எல்லாமே நெய்யில் நல்லா படணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்ருதிகா செஞ்சு காமிச்ச அதே ரெசிபி தான், இதில் வேறு எதுவுமே ஆல்டர் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி. நான் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 kg கிழங்குல ஒரு 2 கிழங்கு மட்டும் வச்சுட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம்ஸ் அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா வந்து அந்த நமக்கு வெள்ளத்துலேருந்து ஒரு பாகு மாதிரி வரும் இல்லையா, அதுலேருந்து அது நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து இது கூட நான் வந்து பாலில் கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதில் வந்து செஃப்ரான் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், செஃப்ரான் இல்லாதனால. இப்போ நம்ம பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நிறைய பால் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். பால் சேர்த்து முடிச்சு அது லைட்டாக வத்தி வரையில் நம்ம நட்ஸை சேர்த்துட்டோம்னா ஹல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுருண்டு அழகாக அது கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அல்வா பதம் வந்து உங்களுக்கு வர்றது நல்லாவே தெரியும். இது மாதிரி நட்ஸ் நிறையா போட்டிங்கன்னா அங்கங்கே கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், ஹல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரிஜினல் டேஸ்ட்டு ஹல்வா, சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா வந்து இந்த மெத்தடு தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தா ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு பவுலில் வந்து லைட்டாக நெய் தடவி கொஞ்சமாக நட்ஸ் அடியில் வச்சுட்டு அல்வா போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் சாப்பிட்றப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இடையில உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்ருதிகாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு ரெசிபி சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.